வணக்கம் நேயர்களே. இன்றைய ஏன் இப்படி அப்படிங்கிறதுல ரொம்ப நாளாக மனசை உறுத்திட்டு இருந்த சில கேள்விகளை எல்லாம் நான் உங்கள் வாடாமல்லி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணங்கள் ஆகட்டும், எல்லா விதமான பர்த்டே பார்ட்டி எல்லாமே பார்த்தோமானா, எல்லாருமே ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஓகே, கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஓகே, நல்லது தான். ஆனால் அந்த கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வசதிய மீறி, தன்னுடைய எல்லைய மீறி கடன் வாங்கி மற்றவர்களுக்கு நம்ம மத்தவங்களுக்கு ஒரு ஷோ காமிக்கணும், ஒரு ஷோ ஆஃப் பண்ணணும். நானும் யார விட கம்மியா இல்ல அப்படிங்கிறதுக்காக மக்கள் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, குறிப்பா இந்த அலங்காரம், புடவைகள், இதுக்கு ரொம்ப அதிகமான பணம் நம்ம திருமணங்கள்ல செலவிடப்படுறது. இதற்குரிய ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைய ஏன் இப்படியில நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறேன். ஏன் நம்ம மக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கல்யாணங்கள்லையுமே மேக்கப் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. புடவைகள், அதுக்கு அந்த ஒரு நாளைக்கு நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே இவ்வளோ இவ்வளோ விலைகள், இவ்வளோ இவ்வளோ விலைகள். அதாவது அந்த ஒரு ரிசப்ஷனுக்கு, அந்த கல்யாண பெண்ணுக்கு, அந்த மணப்பெண்ணுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் 50,000க்கு கீழ ஒரு ஒரு நார்மல் ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களே, நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லவே இல்ல. ரொம்ப கடன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க. பல பேருடைய உதவியோட கல்யாணம் பண்றவங்க கூட ஒரு சாதாரண ஒரு ஒரு ப புடவையில சாதாரண ஒரு புடவை அப்படின்னா, நல்ல புடவையில நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ரிசப்ஷனுக்கு போடலாம் அப்படிங்கிறது இல்லாம, எந்த ட்ரெஸ்ஸு நம்ம வாழ்க்கையில அடுத்த தடவ போடவே முடியாதுன்ற மாதிரி இருக்கோ, அத வாங்கி அந்த ரிசப்ஷனுக்கு கடன் வாங்கி போடுறாங்க. கடன் வாங்கி எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் நகைகள். கடன் வாங்கி எக்கச்சக்க மேக்கப். ஏன் இப்படி? ஏன் இவ்வளவு கடன் வாங்கி நம்மள நாம காமிச்சா தான் இந்த சமூகத்துல நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குமா? இந்த மாதிரி போலியான மரியாதைகள் தான் அந்த கல்யாண பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு, அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர தரும், ஒரு மகிழ்ச்சிய தருமாம். இந்த ட்ரெஸ்ஸு அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த பொண்ணு போட்டுட்டு, அதுக்கப்புறமா அவ எத்தன இடத்துல அந்த ட்ரெஸ்ஸ போடுவா அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கு. இதுதான் இன்று ஏன் இப்படில ரொம்ப நாளா என் மனதுல இருந்த கேள்விய நான் கேட்டிருக்கேன். நீங்களும் யோசித்து எனக்கு பதில் சொல்லுங்க. நன்றி.